வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், முழு விவரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை சற்று முன்பு திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றுக்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அணையிலிருந்து 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் மொத்த நீர்மட்ட உயரம் 71 அடி. தற்போது அணையின் நீர்மட்டம் 65.65 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 1582 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து தற்போது ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக 3ஆம் பாசன பகுதிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது 3000 கனஅடி தண்ணீர் ஆற்றின் மூலம் திறக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஏற்கனவே திறக்கப்பட்ட தண்ணீர் கால்வாயில் 600 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. மதுரை நகர குடிநீருக்காக 69 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. மொத்தமாக அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீருக்காக 3669 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் நீர் இருப்பு 4774 மில்லியன் கனஅடியாக உள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் 5 நாட்களுக்கு இன்றிலிருந்து தொடர்ச்சியாக திறக்கப்படுகிறது. மொத்தமாக 5 நாட்களுக்கும் சேர்த்து 1004 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட பாசனத்திற்காக வைகை ஆற்றிலேயே தண்ணீர் செல்வதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களில் ஆற்றுக்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் 10,531 ஏக்கர் பாசன நிலங்கள் நேரடியாகவும் 5000க்கும் மேற்பட்ட நிலங்கள் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறும். தற்போது அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு சென்று கொண்டிருப்பதால் தற்போது திறக்கப்பட்ட தண்ணீர் நாளை மதுரை நகருக்கு சென்று அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாளை காலை மதுரை நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மதுரை நகர மக்களும் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இது தவிர முக்கியமாக மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்று கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் பணியில் வருவாய்த்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.